நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தோசை ஆர்டர் பண்ணிட்டு பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கெட் ரிக்வெஸ்ட் இடத்துல கெட் தான் யூஸ் பண்ணணும், போஸ்ட் ரிக்வெஸ்ட் இடத்துல போஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இல்ல புரியல. வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் பிகமிங் பெட்டர் தென் 99% ஆஃப் பீப்புள் இன் டெக் இண்டஸ்ட்ரி. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு தோசை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்களா, இது ஒரு சிம்பிள் கெட் ரிக்வெஸ்ட். இதுவே நம்ம வடிவேல் என்ன சொல்ற மாதிரி இவ்வளோ இன்புட்ஸோட நீங்க வந்துட்டு வெயிட்டர் கிட்ட சொல்றீங்க அப்படின்னா இது ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட். நீங்க தோசையை ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கீ தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது புட் ரிக்வெஸ்ட். பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதை நீங்க அப்டேட் பண்றீங்க. இதுவே தோசையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா அது டெலீட் ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த ஒரு மெத்தடும் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா HTTPன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரீலை பக்காவாக பார்த்துட்டு இதே எக்ஸாம்பிள் கொண்டு போய் இன்டர்வியூ கிட்ட கொடுங்க, உங்க ஜாப் கன்ஃபார்ம். சிம்பிளாக google.comனா கரெக்டாக எப்படி கூகுளோட சர்வர் கிட்ட போய் பேசுது அதை பார்க்க கோடு வித் மாப்ளே ஃபாலோ பண்ணிக்கோங்க.